மனசில் இருக்கக்கூடிய அந்த நபர் ரொம்ப நாளாகவே உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இருந்தாலுமே இவங்க நினச்ச மாதிரி தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னும் அடுத்த கட்டத்தை வந்து நகர்த்த முடியலை அப்படின்ற ஒரு வருத்தம் இன்னுமே அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இந்த நபர்களுக்கு விரைவாக ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட தொடர்பு படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அது உங்கள் கூட பேசுகிறதா இருக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு இங்கே தனிமையில் கூட உங்கள் கூட செலவிடுறதா இருக்கலாம். மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போது இங்கே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. நீங்களும் அவங்களும் ரொம்ப தூரமாக இருக்கலாம், அல்லது நீங்களும் அவங்களும் மன ரீதியாக கூட ரொம்ப தூரமாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ல முடியலை அப்படின்ற ஒரு ஆதங்கம் இவங்களுக்குள்ளே இருக்குது. நபர்கள் ஏதோ ஒரு முறையில் உங்களை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணி அல்லது இந்த காதலை வந்து ரீஜாயின் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. இருந்தாலுமே அது அவங்க நினச்ச அளவுக்கு சாத்தியமாகலை. நான் இவ்வளோ நினச்சேன், பட் அந்தளவுக்கு இது சாத்தியமாகலையே அப்படின்றதுனால இப்போதைக்கு எந்த ஒரு அதிர்வையுமே அந்த சைடில் அந்த நபர்கள் வெளிப்படுத்தாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய தடவை இந்த நபர்கள் ட்ரை பண்ணியும் தோல்வி ஊற்றுறதுனால இப்போ நான் ஏதாவது ட்ரை பண்ணேன் அப்படின்னா கூட அது அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகாது, திருப்பியும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு மன ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஒன்று எழுந்திருக்கு புதுசாக. ஏன்னா நான் இப்போ ஏதாவது பண்ணால் என்னையே கேவலப்படுத்திடுவாங்க, ஹர்ட் பண்ணிடுவாங்க, இல்லை உங்களை தேவைக்கில்லாமல் அந்த பிரச்சனைகளை கோர்த்து விட்டு சிரிக்க வச்சுருவாங்க, மற்றவங்க சிரிக்கிற மாதிரி நடந்துடும் அப்படின்றதுனாலே இப்போது எதுவுமே பேசாமல் இந்த நபர்கள் அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலுமே இந்த நபர்கள் விடாமல் தொடர்ந்தே முயற்சி பண்ணி கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தாலே தெரியும், உங்கள் நபர்கள் உங்ககிட்ட கதைக்கிற மாதிரி ஏதாவது பேசுகிறதுக்கு வந்திருக்கலாம். சோஷியல் மீடியாவில் ஏதாவது மெசேஜோ ரீல்ஸோ ஏதாவது ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான ஒரு விஷயந்தான். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் இந்த நபர்கள் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. பார்க்கும்போது 2 செட்டப் குரூப் தெரியுது. நம்பர் 1 குரூப்பில் இருக்கிறவங்க மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த நபர்களாலேயுமே அங்கே நடக்கிற ஒரு சில விஷயத்த சகிச்சுட்டு என்னால் இருக்க முடியல, நீ பக்கத்தில் இல்லாது எனக்குமே ரொம்பவே கஷ்டம் தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது, அப்போ நீ எனக்கு வேணும், இந்த இடத்துல உன் காதல் வேணும், உன்னுடைய அந்த அரவணைப்பு எனக்கு வேணும் அப்படின்னு இங்கே ஒரு செட்டப் 1 குரூப் எதிர்பார்க்குறாங்க. நம்பர் 2 குரூப் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பேசியே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்போ நோ கான்டாக்ட் ஆன பிறகு அந்த நபர்கள் ஏதாவது கதைக்கணும்னு வரும்போது தான் ஏதாவது ஒரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அல்லது அந்த இடத்துல எனக்கு ஒரு லேடியோட எனர்ஜி காட்டுது, அவங்க குழப்பம் பண்ணி விட்டுறாங்க. குழப்பம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தாண்டி நீங்கள் 2 பேரும் ரீஜாயின் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல முழு கவனமாக இருக்குது அந்த லேடியோட எனர்ஜி. ஸோ அந்த நபர் திருப்பி உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல இப்போது இந்த செகண்ட் கூட டார்க் எனர்ஜியாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் என்னால் கன்ஃபார்மாக உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நம்பர் 2 அப்படி இருக்காக்கள் எனக்கு தான் அப்படின்னு நினச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்பர் குரூப்போட ஆக்கள் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கொள்ளணும்னு நினச்சிருக்காங்க, உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு. ஒரு அலாதியான ஒரு காதல் கண்டிப்பாக அந்த நபர்கள் கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. இல்லை நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அலாதியான காதலை அள்ளி கொடுத்துட்டு கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கும் அந்த நபர்களுக்கும் இருந்த அந்த காதல் உடஞ்சி போயிட்டு ஏன் உடஞ்சிச்சு அப்படின்ற காரணம் வரைக்குமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் 2வது குரூப். ஓகே, ஸோ ஏன்னா 2வது குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு தான் இந்த உணர்ச்சிகள்லாம் இருக்குது. கல்யாணம் நடக்க போயிட்டு நின்று போயிருக்கு, வெறுத்திருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. இன்னுமே அந்த நபர்கள் துடிக்கிற துடிப்பு உங்களுக்குமே தெரியும். எனக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அவனோட மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்றதும் தெரியும். ஆனால் இங்கே உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு பிளாக்கேஜில் நம்பர் 2 இருக்கீங்க. நம்பர் 1 குரூப் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மாற்றத்தை வந்து நான் எடுத்தே ஆகணும். ஓகே, எனக்கு தெரியும் இந்த காதல் வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி இங்கே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குது. இருந்தாலுமே அந்த நபர்கள் இறங்கி வந்து உங்கள்கிட்ட காதலை தெரிவித்த மாதிரி இருக்குது. அதனால எல்லா விஷயத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த நான் என்ன வழியோ அதை யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயத்த நம்பர் 1 நம்பர் 2 குரூப்பாக நீங்கள் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் உங்கள் நபர்களுடைய பேரோடு சேர்த்து சொல்லுங்கள். நம்பர் 1 குரூப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எஸ், ரீல்ஸ் வைக்கிறாங்க, என்னுடைய ப்ரொஃபைல் பார்க்குறாங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அதை என்ன மென்ஷன் பண்ணி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், யாரோ என்ன மறைமுகமாக பார்க்குறாங்க, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எஸ், கண்டிப்பாக உங்கள் நபர்கள் உங்களை தொடர்பு கொள்கிறதுக்காக ஏதோ ஒரு வழியை தேடிட்டு இருக்காங்க. செதறி கிடக்கிற அந்த கண்ணாடி ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு இந்த நபர்கள் மும்பரமாக நிற்கிறாங்க.
ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும், கம்யூனிகேஷன் வந்து வேணும் அப்படின்னு ஒற்றை காலில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. திருப்பு முனையை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு ரொம்ப தயாராக இருக்காங்க நம்பர் 1 குரூப். நம்பர் 2 குரூப்பில் இங்கே உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த காதலில் ஏதோ பிரச்சனை திரும்ப திரும்ப க்ரியேட் ஆகுது. என் மனசு சொல்லுது ஏதோ ஒரு தப்பாக நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் பிளாக் மேஜிக் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் இப்போ சொன்னேன்ல. ஏன்னா இந்த செகண்ட் அந்த விஷயம் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்றனால தான் நான் ரொம்ப மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இங்கே செதறின அந்த கண்ணாடி துகள்களை வச்சு உங்களை குத்துறதுக்கு என்ன வழியோ அதை யோசிக்கிறாங்க அந்த லேடியோட எனர்ஜி. ஓகே, இங்கே 2 குரூப் வந்திருக்கு, நான் தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இங்கே நம்பர் 1 குரூப் வந்து உங்களுக்கு திருப்பு முனை காத்துட்ருக்கு, கம்யூனிகேஷன் வரப்போகுது, எதிர்பார்க்கலாம். ஓகே, த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்பர் 2 குரூப்புக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஆல்ரெடி இந்த நபருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அவ்வளோ காதல், இப்படிப்பட்ட மனுஷி எப்படி மாறினாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான், உங்கள் காதலில் டார்க் எனர்ஜி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவங்க சைடில் இருக்கவங்க திருப்பி அதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதனாலேயே உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சில நபர்கள் இங்கே ரத்தம் சிந்திருக்கீங்க அல்லது உங்கள் கைகளால் ஏதாவது பொருட்கள் உடைஞ்சிருக்கு அப்படின்னா அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இங்கே பிரபஞ்ச மொழியை பொறுத்து நம்ம எதையுமே இடன் பண்ணி சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ அதனால தான் ஓப்பன் சுச்சுவேஷன் இதுதான். ஓகே, உங்கள் கைகளால் ஏதாவது பொருட்கள் உடைஞ்சிருக்கு, நான் கொஞ்சம் அமானுஷ்யமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நச்சுத்தன்மை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷ உணர்வு ஆலமரத்தில் அடி வரைக்கும் தாக்கியிருக்கு அப்படி சொல்லலாம். ஆணி வேர் வர தாக்கியிருக்கு அப்படின்னு, ஒரு மரத்தில் ஆணி வேர் வர தாக்கியிருக்கு அப்படின்றதுனால தான் அந்த நபர்களால் பேச முடியலை. உணர்ச்சிகள் இருக்குது, பயங்கர உணர்ச்சிகள் இருக்குது. அது எல்லாமே இப்போ நம்ம கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு ஒரு இடத்துல இருந்து பேசுனா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்பர் 2 குரூப்பில் உள்ளவங்க ஆல்ரெடி மேரீடான நபர்களாக இருக்கலாம். அதனால தான் அந்த நபர்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல சந்தோஷம் வந்து இல்லை, அவங்களும் நடிச்சுட்டு அவங்களுடைய லைஃப்பையும் கெடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்குமே ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க முடியாமல் இருக்குது. அப்போது இங்கே கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஒய்ஃபோட எனர்ஜி வந்து அல்லது இந்த ஃபேமிலியோட எனர்ஜி ரொம்ப கண்ட்ரோல் இஷ்யூவாக இருக்குது. ஓகே, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனாலே இந்த நபர்களால் ஓப்பனாக இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஓகே என்ன எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு போவோங்கிற தைரியம் வர மாட்டேனுது. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்பர் 1 குரூப்பில் இருக்கிறவங்களால முடியலை, மூச்சு விட முடியலை, நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி நடந்திருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 2 குரூப்பில் இருக்கவங்க அந்த உணர்ச்சிகள் இருக்குது. இந்த இடத்துல டார்க் எனர்ஜி எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, பாட்டம் த டெக்லையும் அதை தான் வந்திருக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. செட்டப் குரூப் சொல்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கவனம் தேவை. ஓகே, நம்பர் 1ல் இருக்கக்கூடிய நபர்கள் ஓகே இதை மாற்றிக்கொள்கிறதுக்காக நிறைய ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தாராளமாக இருக்குது. ஓகே, உங்கள் நபர்களோட கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த நபர்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்து உங்ககிட்ட வந்து தொடர்பு கொள்கிறதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இடன் ட்ரூத் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இடன் ட்ரூத் என்னவா இருக்குது ரிலேஷன்ஷிப்பில்? யூனிவர்ஸ் ப்ளீஸ் நல்லா கண்களை மூடிக்கொண்டு வேண்டிக்கோங்க, என்ன விஷயம் உங்கள் காதலில் இருக்குது, ட்ரூத் என்ன இப்போ இருக்க செகண்ட்க்கு யூனிவர்ஸ்? ஓகே, ட்ரூத் என்ன அப்படின்னா இங்கே நம்ம 1 குரூப்புக்கு வந்திருக்குது, இந்த நபர்கள் தன்னை ஸ்ட்ராங்காக்க பார்த்துக்கொள்கிறாங்க, இங்கே இருக்க கவலைகள்லாம் உடைச்செறிஞ்சிட்டு நான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. நம்பர் 2 அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் அவங்கள விட்டு போயிட்டுருக்கீங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் ஓவர் திங்க்லேயே ரொம்ப மூழ்கி இருக்குது. நான் ஓவர் திங்க் பண்ணலை, பட் அதுவாக ஓவர் திங்க் பண்ணுறேன் இப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் எஸ் உங்கள் நபர் உங்களை விட்டு அப்படியே கடந்து போயிட்டுருக்கார், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுமே பார்க்குறாங்க நீங்கள் அப்படியே தூரமாக போகிற மாதிரி இருக்குது. அப்போ 2 பேர்த்துக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், ஆக்ஷன் எடுக்க முடியலை அப்படின்றது ஹெவியாக இருக்குது. அதுக்கான காரணம் இங்கால இருக்கக்கூடிய அந்த விக்சரோட எனர்ஜி, அதாவது ஒரு டார்க் எனர்ஜி பயன்படுத்தக்கூடிய நபர்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால தான். ஓகே, ஸோ உங்களுக்கு நம்பர் 1 பொருந்திருக்கா நம்பர் 2 பொருந்திருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் தெரிவிங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங்கை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கான பர்சனல் ரீடிங் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது.
ருத்ரனின் அதிர்வில் பிரபஞ்ச மொழி உன் வெற்றியின் குறியீடு. பிரபஞ்ச மொழிடாரர் உன் உண்மையை உணர்த்தும். பிரபஞ்ச மொழிடாரர்